கோமாளிகளை இப்ப கூட மழை வந்திருக்கு. சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி அவர்களே, பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். எப்பொழுது பார்த்தாலும் பழனிசாமி காலையை பார்க்கிறார். காலை பார்த்தா தாங்க சரியான பாதையில நடக்க முடியும். உங்களை போல டைப் அடிக்கல. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நினைவிருக்கா? உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை. உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர் என்ன வெறும் பழனிசாமின்னு நினைச்சிட்டீங்களா? சாதா பழனிசாமி அல்ல, தி கிரேட் 10 தோல்வி பழனிசாமி. 2019 இருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர். இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால இணைந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம். எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்ட பழனிசாமி. ஸ்டாலின் அவர்களே, 2011 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் உங்க தந்தையும் உயிரோடு இருந்தார், நீங்களும் இருந்தீர்கள். 2 பேரும் இருந்து கூட எதிர்க்கட்சி வரிசையிலே அமர முடியவில்லை. நீங்க எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், அரசிகள், கோமாளிகள், கொலைகள் துணைக்கு அழைச்சுக்கிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. திரு கருணாநிதி பிறகு ஸ்டாலின் பிறகு உதயநிதி வருவதற்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க, ஒருபோது நடக்காது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும்.